அந்த ஹனுமானை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் மென்ஷன் பண்ணல. ஆனால் தியாகராஜ சுவாமி அவரோட கீர்த்தனையில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கார். இது எந்த பாட்டில் வருது அப்படின்னு நம்மளாம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பக்தி வந்து ஒரு பயத்தினாலேயோ, பகவான் மேலே இருக்கிற பயத்தினாலேயோ, இல்லை ஒரு கதி இல்லாத நிலைமையினாலேயோ, ஹெல்ப்லெஸ்னஸ்னாலேயோ வரல. பட் இது வந்து தியாகராஜ சுவாமியோட ஹிருதயம் வந்து அது எங்கே இருக்கணுங்கிற அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுத்தோ, ராமனுடைய சரணம் தான் அது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால வந்த பக்தி. If you search for this idea in Valmiki's Ramayana, you will not find it. ஹனுமான் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ராமாயணத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர், வெரி க்ரூஷியல் கேரக்டர். ஆனால் அது என்ன ஒரு பியூட்டின்னா, அந்த ஹனுமானை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் மென்ஷன் பண்ணல. ஆனால் தியாகராஜ சுவாமி அவரோட கீர்த்தனையில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னா, பகவான் பரமேஸ்வரனை, லார்ட் சிவா ஹிம்செல்ஃப் டுக் பர்த் அஸ் ஹனுமான். ஹனுமானா வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் லார்ட் சிவா பரமேஸ்வரனே. எதுக்கு அப்படின்னா, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணி இந்த ராம காரியத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இது எந்த பாட்டில் வருது அப்படின்னு நம்மளாம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான பாட்டு, எல்லாருமே ப்ராபல்யமாக கேட்டிருக்கிற பாட்டு தான். அந்த காரி நீ ஹனுமந்துடை கோலுவலே இந்த கீர்த்தனை நம்ம எல்லாருமே பிராபல்யமாக கேட்ட கீர்த்தனை தான், எல்லா பெரியவர்களும் பாடின கீர்த்தனை தான், ஹரிகாம்போஜி ராகத்தில் அமைஞ்ச கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில் தியாகராஜ சுவாமி என்ன சொல்றாருன்னா, என்ன நடந்தாலும் எந்தரா நீ தனக்கு எந்த போனி, உன்னுடைய திருவடியை, உன்னுடைய சரணாரவிந்தங்களை நான் விடமாட்டேன் ராமா அப்படிங்கிறது தான் இது எசன்ஸ். இந்த பக்தி வந்து ஒரு பயத்தினாலேயோ, பகவான் மேலே இருக்கிற பயத்தினாலேயோ, இல்லை ஒரு கதி இல்லாத நிலைமையினாலேயோ, ஹெல்ப்லெஸ்னஸ்னாலேயோ வரல. பட் இது வந்து தியாகராஜ சுவாமியோட ஹிருதயம் வந்து அது எங்கே இருக்கணுங்கிற அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுத்தோ, ராமனுடைய சரணம் தான் அது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால வந்த பக்தி. இந்த கீர்த்தனையில் தியாகராஜ சுவாமி வந்து சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ராமாயணா ட்ரெடிஷனை வந்து உள்ளே கொண்டு வர்றார். இல்லை என்ன சொல்கிறார், அந்தகாரி நீ செந்தஜேரி ஹனுமந்துடைன கொலுமலேதா. லார்ட் சிவா, பகவான் பரமேஸ்வரனே வந்து ஹனுமானா வரலையா, ஜஸ்ட் டு ஹெல்ப் யூ அவுட் இந்த ராம கைங்கரியா. அதே மாதிரி சேஷுடு சிவுனிகி பூஷுடு லக்ஷ்மண வேஷியை கோலுவலே தரநீதன கெந்த போனி. சேஷுடு சிவனிக்கு பூஷுடு. சேஷுடு ஆதிசேஷன், சிவனுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அவன் வந்து லக்ஷ்மணனுடைய ரூபம் எடுத்துன்னு உனக்கு உன் கூடயே இருக்கிறதுக்காக அவர் வரலையா, யோசிச்சு பாருங்கோ அப்படிங்கிற. இதில் ஒரு சாராம்சம் இருக்குது. என்னென்னா, இந்த கிரேட்டஸ்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ராமாயணா ஆக்சுவலி நீங்கள் பார்த்தேன்னா தே டு நாட் சீக் பவர். அதாவது ராமாயணத்தில் என்னோட ரோல் என்ன பெரிய பவர் ரோலாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கல. அவள் யோசிச்சது எல்லாமே, நான் ராமன் பக்கத்தில் இருந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ராமனுக்கு சர்வீஸ் பண்ணணும். தே சீக் ராமா. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேசினேட்டிங்கான பார்ட் நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, இஃப் யூ சர்ச் ஃபார் திஸ் ஐடியா இன் வால்மீகிஸ் ராமாயணா யூ வில் நாட் ஃபைண்ட் இட். வால்மீகி வந்து சிவன் தான் ஆஞ்சநேயனா வந்திருக்காருன்னு சொல்லவே இல்லை. ஹி நெவர் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்ஸ் தட் லார்ட் சிவா ஹஸ் இன்கார்னேட்டட் அஸ் ஹனுமான். பட் தியாகராஜ சுவாமிக்கு இதோட சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, திஸ் இஸ் வேர் தியாகராஜ சுவாமி ரிவீல்ஸ் தட் ஹவு டீப்லி he has entered the realm of ராமாயணம். ராமாயணம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே அவர் எவ்வளோ முங்கி இருக்காருங்கிறத அவர் வந்து இந்த கீர்த்தனை மூலமாக காமிக்கிறார். இதுக்கான சோர்ஸ் என்னென்னா, கம்பனுடைய ராமாயணம். பாலகாண்டத்தில் வந்து கம்பன் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்சைட் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, தேவர்கள்லாம் வந்து பெருமாளை போய் சரணடைகிறா வைகுண்டத்தில். அந்த இடத்துல பகவான் இவாளுக்கெல்லாம் கட்டளையிடுறார். என்னன்னா, வானுளோரனை வருவானரங்களாய் காணினு வரகினு கடிதடத்தினு சேனையுடல் அவதரித்திடுமில் சென்று என
மலர்தனல் அருளிய ஆழியான். வானுளோர் அனைவரும் வானரங்களாய், நீங்கள் எல்லாரும் தேவர்கள்லாம் போய் சரணாகதி பண்ணுறா இல்லையா, நீங்கள் எல்லாரும் வானரங்களாக அவதாரம் பண்ணுங்க பூலோகத்தில். காணினும் வரையினும் கடிதடத்தினும், காடு மலைப்பகுதிகள் அப்புறம் வேலிஸ் பள்ளத்தாக்குகள் இங்கெல்லாம் போய் நீங்கள் போய் சஞ்சாரம் பண்ணுங்கோ. சேனையோடு அவதரித்திடுமின் சென்று என பகவான் வந்து கட்டளை போடுறார், நீங்கள்லாம் போய் அவதாரம் பண்ணுங்கோன்னு. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் செய்யுள்ஸில் கம்பர் வந்து ரொம்ப அழகாக ஒரு சீக்ரெட்டை வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கா கட்டளை இட்டுண்டே வரார் பிரம்மா, நீ வாழா போ வாழா போ அப்படின்னு. அந்த இடத்துல பரமேஸ்வரன் பார்த்துட்டே இருக்கார். லார்ட் சிவா இஸ் லுக்கிங் அட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஹீ ஃபீல்ஸ் தட் ஹீ ஷுட் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் திஸ் ராம கைங்கரியம். ஸோ அவர் சொல்கிறார், வாயு வந்து ஆஞ்சநேயனாக போகிறான், ஸோ வாயுவோடு சேர்ந்து நானும் அவனுடைய ஆஞ்சநேயனோட அம்சத்தில் கலந்துண்டு இந்த ராமனுடைய கைங்கரியத்தில் நான் வந்து ஈடுபடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பரமேஸ்வரன் வந்து ஹனுமானுடைய ஸ்வரூபத்தில் கலந்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு சாராம்சத்தை கம்பராமாயணத்தில் நம்ம பாலகாண்டத்தில் பார்க்கலாம். அதை அப்படியே டைரெக்டாக தியாகராஜ சுவாமி இந்த இடத்துல லிஃப்ட் பண்ணியிருக்கார். இந்த கீர்த்தனையை நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இட் பிகம்ஸ் ஈவன் மோர் எக்ஸ்ட்ராடினரி. நாட் மியர்லி ஸ்ட்ரென்த், நாட் மியர்லி இன்டெலிஜென்ஸ், நாட் மியர்லி பக்தி, பட் லார்ட் சிவா ஹிம்செல்ஃப் இஸ் லாங்கிங் டு பி அ பார்ட் ஆஃப் த ராம கைங்கரியா. ராம கைங்கரியத்தில் லார்ட் சிவா பரமேஸ்வரனே வந்து பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறார். இதுதான் இந்த கீர்த்தனையோடைய ஒரு பர்ஸ்பெக்டிவாக போய்டுறது நமக்கு இந்த சாராம்சத்தை படித்ததுக்கப்புறம். இந்த இடத்துல அவர் வந்து ஹீஸ் கனெக்டிங் த வேர்ல்ட்ஸ் ஆஃப் வால்மீகி, ஹீஸ் கனெக்டிங் த வேர்ல்ட் ஆஃப் கம்பன் வித் வால்மீகி. பக்தி, சங்கீதம், ராமாயணம், இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரீமாக ஃப்ளோ பண்ணுறது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த யந்தரா அப்படிங்கிற காம்போசிஷனை தியாகராஜ சுவாமி நமக்காக கொடுத்துருக்கார். இதை நம்ம புரிஞ்சுக்கிறச்சே நம்ம வந்து யந்தராங்கிற காம்போசிஷன் கேட்கறச்சே எல்லாம் நமக்கு வந்து ஆஞ்சநேய சுவாமியோட ரெஃபரன்ஸ் ஞாபகம் வரணும், ஆதிசேஷனுடைய ரெஃபரன்ஸ் ஞாபகம் வரணும், கம்பனுடைய ஞாபகம் வரணும், ராமாயணத்தோட ஞாபகம் வரணும். ஹரிகாம்போஜி, ராமாயணம், கம்பன், வால்மீகி, ஆஞ்சநேய சுவாமி, லக்ஷ்மணன், இதெல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜாக தான் இந்த எந்தரா நீ தனக்கு எந்த போனிங்கிற கீர்த்தனை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா இந்த காம்போசிஷனை நம்ம கேட்குற விதமே ரொம்ப கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். அண்ட் த வே வி என்ஜாய் த மியூசிக் பிஹைண்ட் திஸ் essence of this composition will change completely. Namaskaram. Thank you.